ஹலோ கைஸ், இன்னைக்கு ஃபார்மசிட்டிக்கல் மைக்ரோபயாலஜியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ். ஸோ ஸ்பாயிலேஜ் அப்படின்னா என்ன? ஸ்பாயிலேஜ்னாலே கெடுதல் அப்படின்னு தான் அர்த்தம், கரெக்டாக? ஓகே. ஸோ இங்கே ஃபார்மசிட்டிக்கல் மைக்ரோபயாலஜியில் ஸ்பாயிலேஜ்ன்றது ஏதாவது ஒரு ப்ராடக்ட், இங்கே நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னா மெடிசனல் ப்ராடக்டாக தான் எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட் கெட்டு போகுது. ஸோ அந்த கெட்டு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது யூஸ் பண்ண முடியாமல் போயிடும், ஓகேவா? இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூசேஜ். ஓகே. ஸோ இந்த ஸ்பாயிலேஜ்னால என்னென்ன ஆகும்னா ட்ரக்கோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும், ட்ரக்கோட சேஃப்டியும் அஃபெக்ட் ஆகும், ட்ரக்கோட ஸ்டெபிலிட்டியுமே அஃபெக்ட் ஆகும், ஓகேவா? ஓகே. தென் இது நம்ம ஸ்பாயிலேஜ் 2 டைப்ஸாக பிரிக்கலாம்: மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் அண்ட் நான் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ். ஓகே. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் கீழே சப் கிளாஸிஃபிகேஷன் கிடையாது. பட் நான் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் கீழே 4 இருக்குது: ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் அதர்ஸில் வரும், ஓகேவா? ஓகே. ஸோ மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ், அந்த நேம் இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ் மைக்ரோப்ஸ். ஸோ மைக்ரோப்ஸால் வரக்கூடிய ஸ்பாயிலேஜ்லாம் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ்னு சொல்கிறாங்க. த கண்டாமினன்ட்ஸ் ஆஃப் ஃபார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் வித் த மைக்ரோப்ஸ் சச்சஸ் பாக்டீரியாவாக இருக்கலாம், மோல்ஸாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், ஈஸ்டாக இருக்கலாம், ஸோ எதுவுமே இருக்கலாம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸால் ஒரு ப்ராடக்ட் ஸ்பாயில் ஆனிச்சுன்னா அது மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் நான் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ். ஸோ இதுவும் நேம்லேயே இருக்குது, மைக்ரோப்ஸ் அல்லாத மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனிச்சுன்னா அது நான் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ். நெக்ஸ்ட் நான் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் சப் கிளாஸிஃபிகேஷன் 4 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்பாயிலேஜ். ஸோ ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லைக் டெம்பரேச்சர், யூவி ரேடியேஷன்ஸ், ஹியூமிடிட்டி, மாய்ஸ்சர் கண்டென்ட், எல்லாமே ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகே. அதான் சொல்ல வராங்க. இட் அக்கர்ஸ் டியூ டு அதர் தென் மைக்ரோப்ஸ் இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸால் ஒரு ப்ராடக்ட், மெடிசனல் ப்ராடக்ட், ஃபார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட் ஸ்பாயில் ஆனிச்சுன்னா அது ஃபிசிக்கல் ஸ்பாயிலேஜ், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஸ்பாயிலேஜ் ஆஃப் டேப்லெட் டியூ டு மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட்னா ஈரப்பதம். ஸோ அந்த ஈரப்பதம் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோப்ஸ் அங்கே வாழ ஆரம்பிச்சிடும், ஓகேவா? செகண்ட் கெமிக்கல் ஸ்பாயிலேஜ். இட் அக்கர்ஸ் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நமக்கு தெரியும், லைக் ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன் என்ன? ஆக்சிஜன் ஆட் ஆகிறது ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆகிறது ரிடக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்னால நடக்கக்கூடிய ஸ்பாயிலேஜ் கெமிக்கல் ஸ்பாயிலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால கூட ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் ஸ்பாயில் ஆகலாம். தேர்ட் இஸ் பயாலஜிக்கல் ஸ்பாயிலேஜ். அதாவது இது ஸ்பெசிஃபிக்காக என்சைம்ஸ் மூலயமா நடக்கக்கூடிய ஸ்பாயிலேஜ் பயாலஜிக்கல் ஸ்பாயிலேஜ். நீங்கள் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் கீழே இது வராது, இது நான் மைக்ரோபியல் கீழே தான் வரும், ஓகே. ஸோ பயாலஜிக்கல் ஸ்பாயிலேஜ்னா என்சைம்ஸ் லைக் லிப்பேஸ், ப்ரோட்டீஸ், அந்த மாதிரி என்சைம்ஸ்னால ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஸ்பாயில் ஆகலாம், ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் பிரேக் டவுன் ஆஃப் ப்ரோட்டீன் பை ப்ரோட்டியேஸ் என்சைம். ஸோ ப்ரோட்டீன் அப்படின்ற ப்ராடக்ட் ப்ரோட்டியேஸ் என்சைமால் பிரேக் டவுன் ஆகிறதுனால அதோட ஸ்டெபிலிட்டி கெட்டு போகுது, ஓகேவா? ஸோ அது பயாலஜிக்கல் ஸ்பாயிலேஜோட எக்ஸாம்பிள். அதர்ஸ்னால் ஸோ இது அல்லாமல் லைக் இன்செக்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அதனால வரக்கூடிய ஸ்பாயிலேஜ்லாம் அதர் மிஸ்லினியஸ் கேட்டகரியில் விட்டுறாங்க, ஓகேவா? ஸோ ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.